வெளியே போ பப்பு, வயநாடு மக்கள் ஆத்திரம், முகம் சுருங்கி நொந்து போன ராகுல். வயநாடு நிலச்சரிவு சம்பவம் இந்திய மக்களின் மனதில் ஆழமான வடுவை ஏற்படுத்திவிட்டது. பலி எண்ணிக்கைகள் உயர உயர அந்த கோர சம்பவத்தின் ஆழத்தை அனைவரும் உணர்ந்து வருகின்றனர். 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கான மக்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. முண்டக்கை, சூரமலா என்ற 2 கிராமங்கள் இந்த நிலச்சரிவில் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. வயநாடு இப்படி ஒரு கோர இயற்கை பேரிடரை சந்தித்த உடனேயே மீட்பு படையினர் களத்தில் இறங்கி வீரதீர செயல்களை மேற்கொண்டு ஆபத்தில் விக்கி இருந்தவர்களை மீட்டு வருகின்றனர். மீட்பு படையினருடன் RSS அமைப்பும் இணைந்து கொண்டு பங்காற்றி வருகிறது. மீட்பு படையினருக்கு கரம் கொடுத்து வலிமை சேர்ப்பது மட்டுமல்லாமல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களின் அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகிறது RSS. பாரத நாட்டில் மக்கள் சந்தித்து வரும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்ற RSS கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் தனது பங்களிப்பை ஆற்றி வருகிறது. ஆனால் எந்த ஒரு ஊடக விளம்பர நோக்கத்திற்கும் செய்யாமல் உன்னத மனதோடு சேவை மனப்பான்மையில் பிரதிபலன் எதிர்பாராமல் செய்து வந்தது. ஆனால் வயநாட்டில் RSS துண்டாற்றியதைக் கண்டு RSSல் இல்லாதவர்கள் அதனை வைரலாக்கி இந்தியா முழுவதும் ட்ரெண்ட் ஆக்கினர். அதே வேளையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 2 நாட்கள் ஆகியும் வயநாடு MP ராகுல் காந்தி ஏன் இன்னமும் அங்கு சென்று பார்வையிடவில்லை என சமூக வலைதளத்தில் பெரும் கோஷமே எழுப்பப்பட்டது. அந்த பலத்த அடியில் ராகுலும் பிரியங்காவும் வயநாட்டிற்கு சென்றனர். வயநாட்டிற்கு ராகுல் சென்றாலும் அங்கேயும் கேமராக்களுடன் அவருடைய ப்ரமோஷன் டீம் ராகுலை வளைத்து வளைத்து போட்டோ எடுத்ததைக் கண்ட துயரமடைந்த மக்கள் கோபத்தின் உச்சிக்கே சென்றனர். மேலும் ராகுல் செல்லும் இடங்களிலெல்லாம் பல்வேறு கட்டுப்பாடுகள் அப்பகுதி மக்களுக்கு விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ வைரலாகியுள்ளது. அதில் ஒரு நபர் போலீஸ் அதிகாரிகளுடன் கடுமையாக விவாதிக்கிறார். நாங்கள் உழைத்து அவருக்கு வாக்களித்தோம், அவர் MP ஆனார், அவர் இங்கு தேவையில்லை, நாங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டோம், இப்போது அவரது வருகை காரணமாக பல மணி நேரம் நாங்கள் பசியால் அவதிப்படுகிறோம், அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கடைக்கு சென்றால் அக்கடைகள் வலுக்கட்டாயமாக மூடப்பட்டன, உணவு மற்றும் தண்ணீர் கொண்ட லாரிகள் நிறுத்தப்பட்டன என்று அந்த நபர் ஆத்திரத்தில் கத்துகிறார். மற்றொரு சம்பவத்தில் ராகுல் காந்தி சூலர்மலா பைலி பாலத்தை கடந்து கண்ணூர் விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இன்னொரு நபர் அவரை எதிர்கொண்டு அவர் இப்போது ஏன் வருகிறார் என்று கேள்வி எழுப்பினார். இந்த 2 சம்பவங்கள் ராகுலை வயநாட்டு மக்கள் எப்படி பார்க்கின்றனர் என்பதை நாம் உணர முடியும். இறுதியில் ராகுலின் வயநாடு விசிட் அவருக்கு புகைச்சலை ஏற்படுத்த மற்றொரு புறம் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வயநாடு சென்று விட்டார், எந்த மத்திய அமைச்சராவது வயநாடு சென்று பார்த்தார்களா என்று பெரும் பொய்யை புழுகியுள்ளார். நிலச்சரிவு ஏற்பட்ட உடனேயே மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் மீட்பு படையினருடன் சேர்ந்து கொண்டு தனது அதிகாரத்தால் என்னென்ன உதவிகளை பாதிப்படைந்த மக்களுக்கு செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து வருகிறார். இவர் சென்ற பிறகு 2 நாட்கள் கழித்துதான் ராகுல் காந்தி வயநாட்டிற்கு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தன் சொந்த தொகுதி இப்படி பாதிப்படைந்து இருக்கிறது, மக்களோடு நாம் நிற்க வேண்டும் என்று எண்ணாமல் பல எதிர்ப்புகள் கிளம்பிய பிறகு வயநாடு சென்ற ராகுலுக்கும் பாதிப்பு ஏற்பட்ட செய்தி கேட்டவுடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த ஜார்ஜ் குரியனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றுதான். ராகுல் பிறந்ததிலிருந்து அதிகார மமதையில் வளர்ந்தவர். குரியன் தன் பொது வாழ்வை RSSல் இருந்து தொடங்கியவர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.